அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்ஸாம்ஸ்ல மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி? ஆனா அந்த மார்க் பெறுவதற்கு பெற்றோர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் பெறுவதில் ரொம்ப ஒரு இடம் பிடிக்கிறாங்க. எக்ஸாம்ஸ்னாலே ஒரு விதமான பயம் மாணவர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்துல அதிகமான பயம் எக்ஸாம் பயத்தை விட பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் சேர்ந்து இருக்கனால அந்த பயம் அதிகமாயிடுது. ரிசல்ட் வந்த பிறகு ஏராளமான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த எக்ஸாம் ப்ரெஷர்னால தங்களை செய்து கொள்வதாகவும் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட் ஆப்போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தன்னம்பிக்கை இல்லாம அவங்க எடுத்த சில குறைவான மார்க்குனால தற்கொலை செய்துக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த அனிதாவுடைய மரணம், இன்னும் பல சந்தோஷங்கிற மாணவர்களுடைய மரணம், எல்லாமே நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மரணமாக தான் இருக்கு. அப்போ இந்த மனநிலைக்கு அவர்களை தள்ளியது எது? அவர்கள் மாணவர்களாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எடுத்த மார்க்குனால நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மானம் போயிடும், அவங்க சங்கடப்படுவாங்க, அவங்களுடைய அந்த சோஷியல் பிரஸ்டீஜ் போயிடும், அவங்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு அவங்க பார்க்குறாங்க. நம்ம மார்க் வாங்கலைன்னா இப்போ பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரும் முக்கியமாக இருக்கு. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெற்றோராக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் மீது எந்த மாதிரி ப்ரெஷரை நம்ம போடுறோம்? நம்மளுடைய ஒரு சுய கௌரவத்துக்காக, நம்மளுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீமுக்காக, நாம இந்த சமுதாயத்துல என்னுடைய மாணவரும் இன்ஜினியரு, டாக்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்காக நாம் இந்த குழந்தைங்க மேல எந்த மாதிரியான ப்ரெஷர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம்.